பிஜேபியும் சரி, அதிமுகவும் சரி, எவ்வளவு தூரம் விஜயை நோக்கி நகர்ந்தாலும், அவர் யாரையுமே மதிக்காம, முழுக்க முழுக்க திமுக மட்டும் தான் என் எதிரின்னு சொல்றாரு. அப்படின்னா, சார் இது அவர வந்து வந்து பிஜேபியோ, அதிமுகவோ பெருசாக யோசிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதாவது நம்ம சொல்லுவோமா, அந்த நமக்கு எதிரி யாருமே இல்ல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இவங்க கண்ணை மூடிக்கிட்டு தான் இவங்க பேசுறாங்க. சார், கொள்கை ரீதியாகவோ மாற்று திட்டங்களை அறிவித்தோ எந்த இடத்துல விஜய் பேசியிருக்காரு நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு சீமான் பேசுறாருன்னு வச்சுங்களேன், நான் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வருவேன், இதுக்கு பதிலா இந்த திட்டம் கொண்டு வரேன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவர் சொல்றது நடக்குதோ நடக்கலையோ, ஒரு மாற்று திட்டம் இருப்பதாக அவருடைய பேச்சுல ஒரு தெளிவு இருக்குது. விஜய் வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்ற, நேத்து தற்குறின்னு சொல்றாரு. தற்குறின்னு எந்த இடத்துலயுமே டிஎம்கே அவங்களை சொல்லல. இல்ல நம்ம டிஎம்கே இல்ல வந்து விஜய், கொள்கை ரீதியான எதிராளர்கள். இல்ல சீமான் அவர்கள் வந்து சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, தற்கூரின்னு சொல்லி. சீமா இல்ல, அவர் டிஎம்கேக்கு தான் சொன்னாரு. அவர் திருப்பி திருப்பி சொன்னாரு. அதுதான் இளங்கோவன் டிகே இளங்கோவன் பதில் சொன்னார் தெரியுமா, நாங்க எந்த இடத்துலயுமே சொல்லலன்னு சொல்லிட்டு. தற்குறின்னு சொன்னது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா, இது ஒரு போன மாசத்துல ஒரு விவாதம் நடந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி சொன்னார் சொல்லி ஒரு விவாத பொருளா ஆச்சது அந்த கூட்டணிக்கு பிறகுமே. இவர் வந்து நேத்து பேசினதெல்லாம் என்ன, எங்களை தொட்டீங்கன்னா கெட்டீங்க, எங்களை இது பண்ணா அப்படி. இது வந்து சினிமால பேசக்கூடிய வீரவசனம் தான் மட்டுமே தவிர, ஒரு இண்டோர் யூனிட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன வேணா பேசிக்கலாம் சார். உங்க ஆளுங்களை வச்சுட்டு நீங்க பேசினா உங்களுக்கு தான் கை தட்டுவாங்க. பொது வெளியில பொது மேடையில மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் என்ன, டிஎம்கே இந்த மாதிரி தப்பு பண்ணி இருக்குது, இந்த தப்ப நாங்க வந்தோம்னா இந்த மாதிரி மாத்து செஞ்சு காட்டுவோம். அவர் என்ன சொல்றாரு, அதைத்தான் சொல்ல வரோம், சொல்ல வரும்போதே எங்களை பிரச்சனை பண்ணி எங்களை பேச விடாம இப்ப தடுக்கிறாங்க, நேத்து சொல்ல வேண்டியதானே, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. சார் இவர் பேசுறதுக்கு என்ன சார் பர்மிஷன் வேணும்? பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்ல வேண்டியதானே சார், கூட்டமே வேண்டாம் சார். உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு அவருடைய பணியூர் வீட்லயே கொண்டு ஒரு எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு என்னுடைய மாற்று திட்டம் இது, நான் வந்து இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே சார். ஏன் சார் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன திட்டம் சார் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? திட்டத்தை நோக்கி தானே சார் உங்களுக்கு ஓட்டு. மக்கள் மாற்று ஏற்பாடு எதுக்கு எதிர்பார்க்கிறாங்க? நீங்கள் வந்து எங்களுக்கான மாற்று அரசியலை தருவீர்கள். அவர் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சின்றாரு, அரசியல் என்ன கொள்கை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன? பாரதிய ஜனதாக்கு இந்துத்துவ கொள்கை இருக்கு, திமுக திராவிட அரசியல் கொள்கை. எதுக்கட்டும், இவருடைய கொள்கை என்ன, தனி நடைமுறை என்ன?